இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கொஸ்டின் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி அதுவும் 5 கேஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து செய்ய போகிறோம். விறகு அடுப்பில் செஞ்சால் இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாத்திரத்தை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் நெய் வந்து ஊற்றிக்கலாம். அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்தளவு தின்னா வந்து கட் பண்ண முடியுமோ அந்தளவு தின்னா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணியை பொறுத்த வரையுமே வெங்காயம் எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வெங்காயம் வந்து வந்துடணும். பாருங்கள் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா தயிர் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வந்து ஆட் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய பிரியாணி மாஸ்டர் எல்லாமே இப்படி தான் ஒன்றா தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து வதங்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி வந்து பிடிச்சிரும். அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குவான்டிட்டி வந்து அதிகமாக செய்கிறனால பார்த்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவு நம்ம மசாலாவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா என்னங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து அளவு பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது தான். நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா தான் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் வந்து அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாடை வந்து வர ஆரம்பிச்சிரும். நான் வந்து மட்டனை வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். அளவு தண்ணியுமே அதுலேயுமே நான் வந்து பார்த்து தான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே அந்த மட்டனை வந்து குக்கரில் இருக்கிறதோட தண்ணியோட சேர்த்துக்கிறேன். குக்கரில் இருக்க தண்ணியுமே நம்ம வந்து அளவு வந்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா கறி வேக வச்ச தண்ணி வந்து அளவு எடுத்துக்கிட்டோம்னா தான் கரெக்டாக வரும். இப்போ 1:1 அளவில் வந்து தண்ணி சேர்த்துட்டு லெமன் வந்து சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே அது கூட சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து அரிசியை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் சீரக சம்பா பாசுமதி எது வேணால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் கிடைக்கிற புல்லட் ரைஸ்ன்னு சொல்கிற அரிசி தான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கூட சாப்பாடு வந்து அடிப்பிடிச்சிடவே கூடாது. ஏன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறனால அடிப்பிடிக்கவே விட்டுறக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தண்ணி வந்து இந்த மாதிரி மேலாக இருக்கும்போதே நம்ம வந்து தம்முக்கு வச்சிட வேண்டியது தான். ஏன்னா இந்தளவு நம்ம தண்ணிக்கு வச்சோம் அப்படின்னா தம்மு வந்து கரெக்டாக இருக்கும். மூடி போட்டுட்டு என்னென்ன வெயிட் இருக்கோ நான் எல்லாத்தையுமே தூக்கி மேலே வச்சிடறேன். நான் சிக்கன் கிரேவி அப்புறம் என்கிட்ட இருக்க இரும்பு தோசை கல் கரெக்டாக வந்து கரண்ட் வந்து போயிருச்சுங்க. இந்த டைமில் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் தம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இப்போ வந்து சாப்பாடை வந்து உடச்சிட வேண்டியது தான். சாப்பாடை வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேரும். பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து வந்திருந்துச்சு. அன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்.